அனைவருக்கும் வணக்கம். ஈகிள் 777 மாஸ் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி நகரம், சைலப்பு தெருவில் ஒரு முக்கியமான ஒரு ஆளை நம்ம சந்திக்க போகிறோம். அந்த குழந்தைக்கு வயசு 8. அந்த குழந்தையுடைய பேர் காவியா. இன்டர்நேஷ்னல் ஏர்கன் ரைஃபிள் ஷூட்டிங் அசோசியேஷன் கிளப்பில் இருந்து பூட்டானில் கோல்டு அடிச்சுட்டு அந்த சிறு குழந்தை கோல்டு அடிச்சுட்டு வந்திருக்கு. அதனுடைய சம்பந்தமாக அந்த குழந்தையை நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய பேரண்ட்ஸையும் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுக்கு வாழ்த்தும் விதமாக அவங்கள கௌரவப்படுத்துறதுக்கு உள்ளே போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் இதனுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். நம்முடைய குழந்தைகளும் நாளைய தேதியில் நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம குழந்தைகளையும் கொண்டு போகணுங்கிறதுக்கு இந்த சிறு குழந்தை ஒரு முன் உதாரணமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த குழந்தைய பார்க்கறதுக்கும் அந்த பேரண்ட்ஸை சந்திக்கிறதுக்கும் நம்ம போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஈகிள் 777 மாஸ் மூலமாக நான் வெளியே சொன்ன அந்த 8 வயசு பொண்ணு காவியா, இந்த பிள்ளை தான். அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்க பேர் காந்தி. இவங்க இன்டர்நேஷ்னலில் ஏர் ரைஃபிள் ஷூட் அசோசியேஷன் மூலமாக பூட்டானில் இங்கேருந்து கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டருக்கு மேலே வரும். அங்கே போய் இந்த சிறு வயதில் உடல் வலிமையோட 3 வருடம் போராடி அந்த 3 வருட பயிற்சியில் இந்த சிறு குழந்தை கோல்டு அடிச்சுட்டு வந்துருக்கு. அதை பாராட்டும் விதமாக நம்ம கிளப்பில் இருந்து நம்ம அந்த பிள்ளைக்கு இந்த ஒரு சாலை நம்ம போர்த்தி கௌரவிக்கும் விதமாக ஒரு சீல்டும் கொடுக்கும். இப்போ இவங்களுடைய விஷயங்கள் பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் தான் இவங்க அந்த பூட்டானுக்கு போயிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை தாண்டி தான் அவங்க அந்த இடத்த அவங்களால அடைய முடிஞ்சிச்சு. இந்த சிறு வயதில் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போனதுக்கு அவங்களுடைய தாய்ந்திகள் ஒரு முக்கிய காரணம். தவப்பம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி எல்லோரும் இதை மாதிரி போராடி அந்தந்த எல்லையை பிடிக்கணுங்கிறது தான் நம்முடைய முக்கிய நோக்கம். இந்த பிள்ளை இன்னும் மென்மேலும், இந்த காவியாங்கிற அந்த குழந்தை இன்னும் மென்மேலும் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கி, லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கி காந்தி நகரில். இந்த குழந்தை இன்னும் மென்மேலும் அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இதனுடைய வளர்ச்சிக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் அரசு கையில் எடுத்து அவங்க தாய் தந்தையர்களையும் கௌரவப்படுத்தணுங்கிறதுல நாங்கள் இந்த வீடியோவை வெளிப்படுத்துகிறோம். சோசியல் மீடியாவும் சரி, மித்த மீடியாக்கள் இருந்தாலும் இந்த குழந்தைய இன்னும் மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு தேவையான அந்த உதவிகளையும் செஞ்சு அவங்கள தடுமாறாத அளவுக்கு இன்னும் எட்டாத உயரத்துக்கு தமிழக அரசு அவங்கள இன்னும் முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாகவும் வச்சுருக்கோம். இதனுடைய கவனம் முக்கிய விஐபிகளாக இருக்கட்டும், இதனுடைய தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய கவனத்துக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, இந்த மாதிரி குழந்தைகளையும் இந்த மாதிரி பேரண்ட்ஸுகளையும் அவங்களுக்கு தேவையான அந்த தடுமாறக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்க இன்னும் மென்மேலும் இமயமலை போல் உயரதுக்கு அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு இன்னும் உதவிகள் அதிகமாக செய்யணும். அந்த உதவி மூலமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க பெருமை சேர்க்கும் விதமாக அந்த பிள்ளைங்க தயாராக இருக்குது. அதனுடைய விஷயத்துக்குள்ளே நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அனைத்தையுமே செய்வீங்கிற நம்புதான் அந்த பிள்ளைகிட்ட. இப்போது நம்ம பூட்டானில் எப்படி அந்த பிள்ளை போய் ஜெயித்து வந்துச்சின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தந்தையார்கிட்ட நம்ம சிறு விஷயங்களை நம்ம கேட்க வந்திருக்கோம். அவங்க தந்தை அந்த குழந்தையுடைய விஷயத்தை பற்றி மித்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. அதை நீங்கள் இந்த வீடியோவில் கேட்டுட்டு உங்களுடைய குழந்தைகளும் இதே மாதிரி நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல இடத்துக்கு போய் முன்னேற்றத்தின் பாதை அடையணும் அப்படின்னா அதனுடைய விஷயங்களை இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். அந்த விஷயத்தில் அனைத்து விஷயங்களும் அவ்வளோ கடின உழைப்பு இருக்குது. அந்த கடின உழைப்புக்கு மத்தியில் அவ்வளோ பொருளாதாரம் இருக்குது. அவ்வளோ பொருளாதாரத்தையும் அவங்க சமாளித்து இந்த விஷயத்தில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அவங்க அந்த குழந்தையை இன்னும் மென்மேலும் வளர செய்கிறதுக்கு எல்லாருடைய ஆதரவும்
எல்லா மதத்தினரும் எந்த மதத்தினராக இருந்தாலும் எல்லா மதத்தினரும் அந்த பிள்ளைக்கு இன்னும் மென்மேலும் வளர்ச்சிக்கு உண்டான உதவிகளை செய்யுங்க. அந்த உதவி மூலமாக அவங்களுடைய பலம் இன்னும் மென்மேலும் அதிகப்படும். இது எங்களுடைய முக்கிய வேண்டுகோளாக இருக்குது. அந்த விஷயத்துக்குள்ளே அவங்களுடைய தந்தையார்கிட்ட பேசுங்க. அந்த தந்தையார் அவங்களுடைய சில கருத்துக்களை சொல்லுவாங்க. எத்தனை வருஷமாக இந்த குழந்தை வந்து ஏர்கன் சூட்டில் இருக்குது, இதை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க? நாங்கள் ஒரு 5 வயசுலேருந்து ஏர்கன் ஷூட்டிங் அசோசியேஷன்லேருந்து பாப்பாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். கடந்த 3 வருஷமாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ அதாவது நம்ம திருநெல்வேலி லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கோல்டு மெடலும், தமிழ்நாடு லெவலில் 2 டைம் கோல்டு மெடலும், ப்ரோட் ஆஃப் ரூல்ஸ் கேம் ஆஃப் இந்தியா லெவலில் ஒரு கோல்டு மெடலும், நேஷனல் லெவலில் ஒரு சில்வர் மெடலும், இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கோல்டு மெடலும் பாப்பா வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய உழைப்பு கடுமையான உழைப்பு தான். இந்த வயசில் அவங்களும் கடுமையாக நம்ம போகிற இதுக்கெல்லாம் அவங்களும் ஒத்துழைச்சி நம்ம கூட இது பண்ணுறாங்க. இந்த பொருளாதார சூழ்நிலையிலையும் அவளை கஷ்டப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு இதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழக அரசு எங்களுக்கு சரியான முறையில் ஒரு சிறந்த ஒரு இது பண்ணாங்கன்னாக்கி பாப்பாவை மேலும் இந்தியா லெவலில் நாங்கள் வேர்ல்டு லெவலில் பாப்பாவை ஒலிம்பிக் லெவலில் கொண்டு போய் அடித்த கோல்டு காவியாங்கிற அந்த சிறு குழந்தை அடித்த அந்த கோல்டு சர்டிஃபிகேட் தான். வாழ்த்துங்க, வளர செய்யுங்க, உதவி செய்யுங்க. இந்த குழந்தை இவ்வளோ விஷயங்களை வந்து ஜெயிச்சிருக்கு. நீங்கள் எங்கே போய் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்தீங்க? பூட்டானில் எத்தனாம் தேதி போனீங்க? இந்த மாதம் 5ஆம் தேதி இங்கேருந்து கிளம்பிட்டீங்க. எத்தனாம் தேதி அங்கே வந்து அட்டன் பண்ணீங்க? மே 8. 9ஆம் தேதி உங்களுக்கு வந்து கன் ஷூட்டில் நீங்கள் வந்து கோல்டு மெடலா? எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? அதில் ஒரு 500 பேர் 200 பேர் இருப்பாங்களா? 200 பேர் இருப்பாங்க. அந்த 200 ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் பேசுவேன். ஓகேவா? அவருடைய தந்தை பாரத் ரைஃபிள் கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே திருநெல்வேலி டவுன் அப்படிங்கிற இடத்துல பாப்புலர் தேட்டருக்கு பக்கத்துலையா கல்லணை ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் அவங்க அந்த கிளப் நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய ஆதரவுகளை பேரண்ட்ஸ் வந்து முழு ஆதரவுகளை தெரியப்படுத்துங்க. அவங்க நல்ல வழிமுறைகளை நிறைய வழிமுறைகளை அவங்க கையாளுதாங்க. நல்ல விதமாக அவங்க நிறைய இடத்துக்கு உங்களுடைய குழந்தைகளையும் இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு உண்டான தகுதியான கிளப் பாரத் கிளப். இந்த கிளப்பில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் அழகான முறையில் சேர்க்கலாம். மாத ஃபீஸு ரொம்ப கம்மி. உங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சி பாதைகளில் மென்மேலும் அவங்க கூட்டு போவாங்க. இதே மாதிரி உங்கள் குழந்தை எங்களுக்கு அந்த ஆசை இருக்குது. பாரத் ரைஃபிள் கிளப் திருநெல்வேலி டவுன், அதில் உங்களுடைய ஆதரவுகள் அனைத்தையும் நீங்கள் வந்து தெரிவிங்க. அவருடைய நம்பர், கான்டாக்ட் நம்பர் 769599999949. இந்த நம்பருக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணி முழு ஆதரவு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களும் இதே மாதிரி கோல்டு அடிச்சுட்டு வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் அனைத்துடைய ட்ரைனிங் கோச் அவராக இருக்கார். அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்க. அவருடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளும் இதே மாதிரி இன்டர்நேஷ்னலில் கோல்டு அடிக்கிறதுக்கு உண்டான முழு சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.